எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஹவுஸ் வயரிங்ல வந்து இன்வெர்ட்டர கனெக்ட் பண்ணி, எப்படி நம்ம ஃபுல் வயரிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இத வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுபோக பாருங்க, இதுக்கு முன்னாடி டைம் இல்லாத காரணத்தால நம்ம வந்து வீடியோ போட முடியல. இனி வந்து கண்டிப்பா வந்து வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ கண்டிப்பா நம்ம வந்து அப்லோட் பண்ணிருவோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட் மாரி இனியும் கொடுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு ஹவுஸ் வயரிங் நம்ம செய்யறப்ப மெயினா வந்து நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம ஐசோலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு என்சிபி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு நம்ம மீட்டருக்கு பக்கத்துல ஒரு ஃபியூஸ் கண்டிப்பா வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன்இபில சொல்லியிருக்காங்க வந்து, ஆர்சிடி வந்து கண்டிப்பா வந்து புது கனெக்ஷன் வாங்குறப்ப கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்றப்ப பாருங்க, நமக்கு வந்து அதுக்கு இன்புட் சப்ளை எடுக்கிறதுக்கும் சரி, இன்வெர்ட்டரோட அவுட்புட்டோட சரி, அதுக்கு ஒரு எம்சிபி யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் போல் எம்சிபி. இல்ல உங்களுக்கு பாசிபிள் இருக்கு, இடமெல்லாம் இருக்கு அப்படின்னா, டவுன் போல் எம்சிபி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு எத்தனை சர்க்யூட் நீங்க பிரிக்க போறீங்களோ, அதுக்கு தகுந்ததுக்கு மாரி இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளோ எம்சிபி தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிம்பிளா வந்து ஒரு சர்க்யூட் வந்து பிரிக்கிறதுக்கு நான் வந்து இந்த வீடியோல வந்து நான் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது போஸ்ட்ல இருந்து பேஸ் நியூட்ரல் வந்து மீட்டருக்கு வந்துருச்சு. இதோட அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ஃபீஸ் கேரியல் கொடுத்துருக்கோம். ஃபீஸ் கேரியல்ல இருந்து நமக்கு ஐசோலேட்டரோ ஒரு என்சிபியா கனெக்ட் பண்ணுவோம். அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்சிசிபில வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சிங்கிள் பேஸ் மீட்டர்ல வந்து நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்றப்ப எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, லெஃப்ட் சைடுல பாருங்க இன்புட் ஃபேஸ் ஒயர் இருக்கும். ரைட் சைடுல வந்து அவுட்புட்ல வந்து ஃபேஸ் ஒயர் இருக்கும். இந்த சென்டர்ல இருக்கிற ரெண்டுமே பார்த்தோம்னா நியூட்ரல் ஒயர் தான். ஒன்னு வந்து இன்புட், ஒன்னு வந்து அவுட்புட் ஒயர். இப்போ நம்ம ஆர்சிசிபில இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம சர்க்யூட் பிரிச்சிருக்கிற என்சிபிக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்சிபி வந்து நான் இன்வெர்ட்டருக்கு வந்து இன்புட் சப்ளைக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நமக்கு இபி சப்ளை லோடு எடுக்கிறது. இப்போ நியூட்ரல் லிங்க்ல இருந்து நம்ம நியூட்ரல் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது போல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. அதாவது நம்ம தனியா ஒரு எம்சிபி போட்டு அதுல இருந்து பவர் சப்ளை எடுத்து இன்வெர்ட்டருக்கு வந்து இன்புட் சப்ளை கொடுத்துட்டோம் பேஸ் நியூட்ரல். இதுல வந்து நீங்க எர்த் வயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்வெர்ட்டர்ல இருந்து பேட்டரிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து ஒரு எம்சிபிக்கு இன்புட்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நியூட்ரல் அப்படின்னு சொல்றது பாருங்க செப்பரேட்டா போயிடும். இப்போ நம்ம ஹவுஸ் ஒயரிங்ல யூஸ் பண்றப்ப பாருங்க, இன்வெர்ட்டருக்கு பவர் சப்ளை நம்ம கனெக்ட் பண்றப்ப அதுக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்றது தனியாவே செப்பரேட்டா நீங்க ரன் பண்ணணும். இபி சப்ளைல இருந்து நீங்க வந்து அதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி வயரிங் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஆர்சிசி வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பா அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம இபி சப்ளைக்கு பாருங்க ஃபேஸ் நியூட்ரல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எம்சிபில இருந்து எடுக்கிறோம். இப்போ இதுல வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த் ஒயர் வந்துருது. எர்த் வந்து நமக்கு எர்த்லையும் கனெக்ட் பண்ணி அதுல இருந்து எடுத்துறோம். இது போல வந்து நம்ம ஈஸியா வந்து கலர் கோடிங்லாம் வந்து எல்லா வயருக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இல்லை வயரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒயரிங் அப்புறம் ஸ்டார்டர் இதெல்லாம் எப்படி நம்ம ரிப்பேர் பண்றது, புது ஸ்டார்டர் நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல பாருங்க, நம்ம கற்பகம் யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்குது. யாராவது ட்ரைனிங் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கால் பண்ற ஒரு 10 பேருக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லயே வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.